ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 8 ஓட மேக்ஸ்ல சாப்டர் 1ல இருந்து எக்ஸசைஸ் 1.5 ஓட 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் by which 250 is to be multiplied or divided so that the resulting number is a perfect square. Also find the square root in that case. So இப்போ என்ன செய்யணும், இந்த 250 அப்படிங்கிற நம்பரை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து அவுட்புட்டா கிடைக்கும், அல்லது எந்த நம்பரால டிவைட் பண்ணா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து அவுட்புட்டா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ என்ன செய்யலாம், இந்த 250 அப்படிங்கிற நம்பரை நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ 2 ஆல டிவைட் பண்ணுங்க, 125 கிடைக்குதா? ஸோ அடுத்தது வந்து 5 ஆல டிவைட் பண்ணுங்க, 25. ஸோ 25 வந்து 5 ஆல மறுபடியும் டிவைட் பண்ணுங்க, 5 into 5. ஸோ அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன வருது 250க்கு? தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 5 into 5 into 5. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு நம்பர் வந்து பேரா இருக்கு. சரிங்களா? ஸோ 5க்கு வந்து 5 பேரா இருக்கு. பட் இந்த நம்பர் பாருங்க, இந்த 5க்கு வந்து பேர் இல்லை. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேர் கொண்டு வரதுக்கு ஸோ இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி இந்த சைடும் 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த 2க்கும் வந்து பேர் இல்ல, பேர் வேணும். சரிங்களா? அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும்னா கண்டிப்பா எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து பேரா தான் இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு பேர் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து என்ன பண்றோம், மறுபடியும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம், இந்த பக்கமும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா? கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ கவனிங்களேன், இப்போ இந்த 250 வந்து நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 2500 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த பக்கமும் நமக்கு என்ன வருது பாருங்க, 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த லீஸ்ட் நம்பர் எந்த லீஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும், தட் இஸ் 10. ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளை பை 10. சரிங்களா? ஸோ therefore the least number to be multiplied that is equal to 10. ஓகே. சோ 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 250 ஆனது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா மாறுது. சரிங்களா? அதே வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? சரிங்களா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து இந்த 2500க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வருது நமக்கு, தட் இஸ் 50. சரிங்களா? சோ 50 அப்படின்னு கிடைக்குது. காட் இட்? சோ இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 into 5 25, 25 into 2. இந்த பேஸ் வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, you will get ஸ்கொயர் ரூட் வேல்யூ. சரிங்களா? சோ therefore ஸ்கொயர் ரூட் of 2500 that is equal to 50. கிளியரா இருக்கா? சோ அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்க, அந்த 250 எந்த நம்பரால டிவைட் பண்ணா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும், சோ அதுக்கப்புறம் அதனோட ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஓகே. சோ இப்போ என்ன செய்யறேன், இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவிஷன் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இந்த 250 நான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாற்றணும். அப்போ வந்து 10 ஆல டிவைட் பண்றேன். ஸோ அப்போ 25 மாறிடுமா? சரியா? ஸோ இந்த 25க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், எனக்கு 5 அப்படின்னு வந்துடும். கிளியரா? ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஆனது என்ன வருது பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 that is equal to 5. ஸோ therefore நம்ம என்ன சொல்லலாம் இந்த இடத்துல, ஸோ we have to divide by 10 and square root when we are dividing 5 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகே நோட் பண்ணிக்கோங்க, least number to be multiplied and least number to be divided. Least number to multiply and least number to divide. ஸோ ரெண்டுமே என்னதான் அப்படின்னா 10 தான். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன ஆன்சர், இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். கிளியரா? இப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம எழுதணும். சரிங்களா? அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரிசல்டன்ட் that is equal to 50. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ரிசல்ட் என்ன வந்திருக்கு 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரிசல்டன்ட் that is equal to என்ன வரும் 5.
ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது, இது வந்து டிவைட் பண்ணும்போது. காட் இட்? ஸோ 250 நம்பரை வந்து நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2500 ஆயிரும். அது வந்து ஸ்கொயர் ரூட் நம்பர். அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த 2500க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15 கிடைக்கும். அதே 250 வந்து நீங்க 10 டிவைட் பண்ணீங்கன்னா 25 ஆயிடும். 25 என்னதான், அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 5 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? எஸ், புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.